யாருக்கும் வரலையா? வருது ஆண்டி. ஆண்டி வருது ஆண்டி. உங்க செல்லு செக் பண்ணுங்கப்பா பிரதர். மற்றவங்களுக்கு எல்லாம் வருதே, வருதா? சரி 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 சரி. ஆனா ஸ்கிரீன்ல வந்து உங்களோட வாய்ஸ் வந்து பிளாக்டுன்னு வருது ஆண்டி. ஆனா உங்களுக்கு கேக்குறோம். கேக்குதா? மைக்ல கிராஸ் பண்ணி வருது. திவ்யா டிஸ்ப்ளே கேக்குது ஆண்டி, கேக்குது ஆண்டி. நீங்க பேசுறது கேக்குதா? கேக்குது ஆண்டி, கேக்குது ஆண்டி. ஓகே ஓகே சரி. இன்னைக்கு நம்ம வந்து அப்போஸ்தலர் 11 பிரதர் வந்துருச்சா? பிரதர் பாலசுந்தரம் வாய்ஸ் வந்துதா? போயிட்டாரா? ஓகே, மியூட்ல இருக்காரா? ஓகே. வந்து இன்னைக்கு 11 அதிகாரம் நம்ம படிக்க போறோம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு அதிகாரம் இது. இதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு எனக்கு டைமே இல்லை. ஆனாலும் இன்னைக்கு நடத்த முடியுமான்ற ஒரு டவுட் எனக்கு வந்துருச்சு. ஆனாலும் ஆண்டவர் எப்படியோ உதவி செய்து நேரத்துல அமுதாவுக்கு அனுப்பவும், அமுதா உங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பவும் கர்த்தர் கிருபை செய்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த இந்த 11 அதிகாரத்தை 3 பாகமா பிரிக்கலாம். முதல்ல பேதுரு வந்து அந்த கொர்நேலியோ வீட்டுல இருந்து அங்க திருப்பி வந்து எருசலேம் போறாரு. எருசலேம் போய் அங்க இருக்கிற யூத விசுவாசிகளை சந்திக்கும் போது அங்கே என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது பர்னபாவை ஆண்டவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி அங்க வந்து பர்னபா மூலமாக செய்யப்பட்ட ஊழியங்களை பத்தி மீதி இருக்கிற 2வது பாகம் கூறுது. 3வது பாகம் எப்படி புறஜாதி சபை, புறஜாதி விசுவாசிகள் இருந்த சபை வந்து யூத சபைக்கு உதவி செஞ்சாங்க, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். முதல்ல வந்து இந்த 18 வசனத்தை நான் வாசிக்கிறேன். முடிஞ்சா உங்களுடைய பைபிள் இருந்தா திறந்து வச்சுக்கோங்க. புறஜாதி விசுவாசிகளை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளுதல். முக்கியமா இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா, நான் சில கேள்வி கேட்கும் போது நீங்க பேசுங்க. ஏன்னா டீச்சிங்னா டூ வே கம்யூனிகேஷன். உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது, உங்களுக்கு என்ன விட நல்ல ஆவியானவர் ஏதாவது ஒரு கருத்தை சொன்னாங்கன்னா தயவு செய்து நீங்க பேசுனீங்கன்னா அது எனக்கு உற்சாகத்தை கொடுக்கும், ஆண்டவருக்கும் அது பிரியமா இருக்கும். அதனால இடையிடையே நான் கேள்வி கேட்கும் போது தயவு செய்து நீங்க பதில் சொல்லுங்க. புறஜாதி யாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்த போது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, அப்ப பாருங்க இன்னைக்கு வந்து நம்மளுக்கு எல்லா கேட்ஜெட்ஸும் இருக்குது, எல்லா மீடியாவும் இருக்குது, கையில ஒவ்வொருத்தருக்கையும் போன் இருக்குது, எல்லாம் இருக்கு. அந்த காலத்துல என்ன இருந்தது? ஆனா அங்க இருக்கிற ஜனங்கள் இங்க வந்து எருசலேம்ல அந்த பேதுரு மூலமாய் அங்க வந்து சிசரியால பண்ண நடந்த காரியங்களை கேள்விப்பட்டாங்க. அப்ப திரும்பி வந்த போது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, அப்படின்னா அந்த விருத்த சேதனம் உள்ளவர்கள் என்று சொல்லும் போது அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருள் இருக்கு இல்லையா? அப்ப விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோட போஜனம் பண்ணினீர் என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். இந்த இடத்துல அந்த யூத சம்பிரதாயத்தை பத்தி நம்ம கொஞ்சம் அந்த விளங்கி கொள்ளணும். அந்த காலத்துல வந்து யூதர்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவங்களுக்கு ஒரு பெரிய பெருமை இருந்தது. என்னன்னா எங்களுக்கு தான் ஆண்டவர் வந்து கற்பனைகளை கொடுத்தாரு, எங்களை தான் பிரித்தெடுத்தாரு, சொந்த ஜனமா எங்களை ஏற்றுக்கொண்டாரு. அப்ப மீதி பேர் எல்லாரும் புறஜாதிகள். அப்ப அந்த காலத்துல ஜாதி எல்லாம் இருந்ததா என்னன்னு தெரியாது. ஆனா ஏத்தியர், எமோரியர், எபூசியர், கானானியர், இப்படி பல தேசங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு பேரும் கொடுக்கப்பட்டது. இவங்களுக்கு யூதர்களுக்கு ஆண்டவர் கானான் தேசத்தை கொடுக்கிறாரு. இவங்களுக்கு என்னன்னா மத்தவங்க எல்லாரும் வந்து அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க. யாரெல்லாம் விருத்த சேதனம் எடுக்கலையோ, கற்பனைகளை கை கொள்ளலையோ அவங்க எல்லாம் ஒதுக்கப்பட்டவர்கள். அவங்களோட நம்மளுக்கு சம்பந்தமே இல்லை. இன்றைக்கும் கூட ஒரு ஜாதி அப்படித்தானே நினைக்குது நம்ம நாட்டுல இல்லையா? அப்படி அந்த காலத்துல அவங்க வந்து ஸ்பெஷலா நினைச்சிருந்தாங்க. மற்றவங்கள கூட நாய்களா கூட சொன்னாங்க, நாய்கள் மாதிரி சொன்னாங்க. அப்ப இவங்களுக்கு வந்து இந்த விருத்த சேதனம் உள்ளவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு
இவர்கள் மத்தியில எந்த ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பும் அவங்களுக்கு கிடையாது. அவங்க கூட சாப்பிட மாட்டாங்க, அவங்க கூட சேர மாட்டாங்க, அவங்க கூட கல்யாணம் கூட பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படி அவங்கள பிரித்தெடுத்த மாதிரி அவங்க இருந்தாங்க. அந்த நேரத்துலதான் பேதுரு என்ன பண்றான், போய் கொர்நேலியோ வீட்டுல போய் அந்த ஊழியம் செய்து அங்க பெரிய ஒரு அற்புதம் நடக்குதுன்னு போன வாரம் நம்ம பார்த்தோம். அப்ப இவங்க அந்த நேரத்துல அவர்களுடைய போஜனம் பண்ணினீர் என்று வாக்குவாதம் பண்ணினார்கள் இல்லையா? இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதற்கு பேதுரு காரியத்தை முதலில் இருந்து வரிசையாய் அவர்களுக்கு விவரிக்க தொடங்கி, நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன். அது என்னவென்றால் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு கூடு வானத்திலிருந்து என்னிடத்தில் இறங்கி வந்தது. அதிலே நான் உற்று பார்த்து கவனிக்கிற போது பூமியில் உள்ள 4 கால் ஜீவன்களையும் காட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் ஆகாயத்து பறவைகளையும் கண்டேன். அல்லாமலும் பேதுரு எழுந்திருந்து அடித்து புசி என்று என்னுடனே சொல்லுகிற சத்தத்தையும் கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே, அப்படி அல்ல, தீட்டும் அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றும் ஒரு காலம் என் வாய்க்குள்ளே போனதில்லை என்றேன். 2ஆம் தரமும் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, தேவன் சுத்தமானவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று மறுமொழி சொல்லிற்று. இப்படி 3 தரம் சம்பவித்த பின்பு எல்லாம் வானத்திற்கு திரும்ப எடுத்துக் கொள்ளப்பட்டது. உடனே செசரியாவில் இருந்து என்னிடத்திற்கு அனுப்பப்பட்ட 3 மனுஷர் நான் இருந்த வீட்டுக்கு முன்னே வந்து நின்றார்கள். நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடைய கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். சகோதரராகிய இந்த 6 பேரும் என்னுடைய கூட வந்தார்கள். அந்த மனுஷனுடைய வீட்டுக்குள் பிரவேசித்தோம். அவனோ தன் வீட்டிலே ஒரு தேவதூதன் நிற்கிறதையும் கண்டதாகவும், யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைக்கும்படிக்கு மனுஷரை அவ்விடத்திற்கு அனுப்பு. நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுகிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுகிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம், என்ன வார்த்தை யூஸ் பண்றேன் பாருங்க, தேவனை தடுக்கிறதுக்கு அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுகிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தடுக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம் என்றான். இதை கேட்ட பொழுது இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்பதை தேவன் புறஜாதியாருக்கும் அருள் செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த ஒரு காட்சியை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அந்த நேரத்துல பேதுரு போய் இதெல்லாத்தையும் சொல்றான். அந்த நேரத்துல அவங்க எந்த விதமான பின்பு வாக்குவாதமோ எதுவோ பண்ணாம அவங்க வந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ பேதுரு யூத விசுவாசிகளின் கேள்விகளுக்கு பதில் அளித்தார். பேதுரு செசரியா பட்டணத்திலிருந்து எருசலேமுக்கு திரும்பி வந்தவுடன் தத்துவம் பேசுகிற யூதேயா சபை விசுவாசிகளை சந்திக்கிறான். இல்லையா? அவங்க எல்லாரும் இந்த விருத்த சேதனத்துல ரொம்ப ரொம்ப கண்டிப்பா இருந்தாங்க. என்னன்னா, விருத்த சேதனம் அடையாம நீங்க யூதராக முடியாது. அந்த யூதரான பிறகுதான் நீங்க வந்து கிறிஸ்தவர்களா மாற முடியும். இதுதான் அவங்களுடைய லாஜிக். இதுதான் அவங்க புரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ முதல்ல அவங்க வந்து விருத்த சேதனம் இல்லாதவங்க மத்தியில நீ போனியே, அதுதான் அவங்களுக்கு பெரிய கோபம். பேதுரு புறஜாதிகளுடன் உணவருந்தி அவர்களோடு உறவு வைத்துக் கொண்டதால் பேதுருவை கடிந்து கொண்டார்கள். இவர்களுக்கு கற்பனைகளை பற்றித்தான் தெரியும், தேவனுடைய கிருபையை பற்றி தெரியாது. கிறிஸ்தவ மதம் என்னன்னு தெரியும், அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க தான் இல்லையா, யூத மதத்திலிருந்து வந்த விசுவாசிகள் தான். ஆனாலும் பாருங்க, அந்த பரம்பரை அவங்களை விடல.
இந்த பரம்பரையெல்லாம் தூக்கி போட்டுட்டு தேவனுடைய கிருபையை நினைச்சுதான் நீங்க வரணும்னு சொல்லியிருக்கிறாரு ஆண்டவரு. ஆனா அந்த பரம்பரையை அவங்க விடவே முடியல. இன்றைக்கு உலகில் உள்ள சபைகளுக்கு தேவனுடைய கிருபையை பற்றி தெரிந்திருக்கும். ஆனா இன்றைக்கு இருந்ததை போல ரோம சபை, கலாத்தியா சபை, எபேசியா மற்றும் எபிரேய சபைகளை போன்ற கிருபையை பற்றி அறியாதவர்களும் சபையில் உண்டு. இன்றைக்கு எத்தனை விதமான பாகுபாடங்கள், எத்தனை விதமான டிஃபரன்சஸ் நம்முடைய சபைகளில காணப்படுகிறது, விசுவாசிகள் மத்தியில காணப்படுகிறது இல்லையா? அப்ப ஒரு கூடுகை மத்தியில காணப்படுகிறது. அந்த காலத்துல இருந்தது போல இன்றைக்கு இருக்கு இல்லையா? ஏனென்றால் பாரம்பரிய சடங்குகளை மறப்பதும் விட்டு விடுவதும் மிகவும் கடினம். ஹேபிட்ஸ் டை ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அப்ப பாரம்பரிய சடங்குகளை மறப்பதும் விட்டு விடுவதும் மிகவும் கடினம். எருசலேமுக்கு திரும்பி வந்த பேதுரு தேவன் தன்னை எவ்வாறு வழிநடத்தினார் என்பதை விவரித்து யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்பதை சுட்டி காட்டினான். கண்களை திறக்கப்பட்டது இல்லையா? யூதர்களை எவ்வாறு தேவன் ஏற்றுக்கொண்டாரோ அது போல புறஜாதிகளையும் ஏற்றுக்கொண்டார். அதாவது அவர்கள் இயேசுவை விசுவாசித்ததினால்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். அவங்க விருத்த சேதனம் எடுத்ததுனால அல்ல, கற்பனைகளை கை கொண்டதுனால அல்ல, இயேசுவை விசுவாசித்ததினால் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இதை குறித்து அவர்களிடம் பேச எந்த பயமும் அவரிடம் காணப்படவில்லை. ஒரு காலத்துல பேதுருவை நம்ம யோசிச்சு பார்த்தா எப்படிப்பட்டவனா இருந்தான் இல்லையா? இயேசு கிறிஸ்துவே 3 தடவை மறுதலித்தான். இவரை பத்தி எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னான். அப்படிப்பட்டவன் எப்படி மாறி இருக்கான் பாருங்க. ஏனென்றால் அவன் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படினான். ஆவியானவரும் புறஜாதிகளின் ரட்சிப்பை பற்றி உறுதியாக அவனிடம் கூறியிருந்தார். ஆரம்பம் முதல் கடைசி வரை கொர்நேலியோ வீட்டில் நடந்த தன் முழு அனுபவத்தையும் பேதுரு அங்கிருந்தவரிடம் பகிர்ந்து கொண்ட போது அங்கிருந்த யூத சட்டவாதிகள் தங்கள் குற்றச்சாட்டுகளை கைவிட்டு புறஜாதிகளின் ரட்சிப்புக்காக தேவனை மகிமைப்படுத்தினார்கள். முதல்ல எப்படி இருந்தாங்க, பேசின பிறகு எப்படி மாறிட்டாங்க. இந்த பிரச்சனை இதோடு முடியல இல்லையா? பின்னால நம்ம பார்க்க போறோம். 14 அதிகாரத்திலயும் இதே பிரச்சனை வருது. பவுலோடு எல்லாரும் தர்க்கம் பண்ணாங்க. எருசலேம் மாநாடு பெரியதா 15 அதிகாரத்துல வருது. அதே நேரத்திலையும் பவுலை எல்லாரும் இதே காரணத்திற்காக எதிர்த்தார்கள். அவனால் ஏற்படுத்தப்பட்ட சபைகளை ஆக்கிரமித்தார்கள் என்று நாம் பார்த்தோம். விசுவாசிகள் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள். ஒரு ஆச்சரியமான காரியம் என்னன்னா, இவர்களும் விசுவாசிகள் தான், யூத விசுவாசிகள் என்று பெயர் பெற்றவர்கள் தான். ஆனால் அவர்கள் கிறிஸ்துவின் மூலம் கிடைக்கும் விடுதலையை பற்றி புரிந்து கொள்ளவில்லை. கலாத்தியர் புஸ்தகத்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா முழுசும் அவங்க இதே காரணத்துக்காக தான் அந்த பவுல் எழுதுறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து ஒருவரே அந்த ஃப்ரீடம் கொடுக்க முடியும், விடுதலை. அது என்ன சொல்றாங்க, நான் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் எந்த பாவம் நீங்க செய்யலாம், ஆனா ஒரு மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்னா சரியா போயிடும், அதுதான் விடுதலை நினைக்கிறாங்க. இல்ல, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, இப்படிப்பட்ட பாரம்பரியத்திலிருந்து, எல்லா தவறான கொள்கைகளிலிருந்து விடுதலை கொடுக்கவே இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு. அப்ப தனது தனிப்பட்ட வாதத்தில் பேதுரு 3 ஆதாரங்களை அவங்களுக்கு முன்வைக்கிறார். சொந்த அறிவிலிருந்து அவன் பேசல, ஆவியில நிறைந்து பேசுறான். முதலாவது, தேவன் அவனுக்கு தந்த தரிசனம் 5-11. அடுத்ததாக ஆவியானவர் அவனுக்கு அளித்த உறுதி 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் 17ஆம் வசனம். மூன்றாவதாக தேவனுடைய வார்த்தை மூலமாக கிடைத்த உறுதி 16ஆம் வசனம். இந்த மனிதர்கள் ஒருவரும் இந்த தரிசனங்களை பார்க்கவில்லை, ஆனால் பேதுருவின் வார்த்தையை நம்பினார்கள். ஏனென்றால் பேதுருவும் ஒரு காலத்தில் அவர்களை போல இருந்தவன் தானே இல்லையா? 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் அப்படித்தான் சொல்லுது. பரிசுத்த ஆவியானவரின் நிறைவுதான் பேதுருவை மாற்றியது. புறஜாதியினரையும் தேவன் ரட்சித்தார் என்பதற்கு ஆவியானவர் சாட்சியாக இருந்தார். கொர்நேலியோ வீட்டில் நடந்த சம்பவத்தை பற்றி கூற பெந்தைக்கோஸ்து நாளின் அனுபவத்தை நினைவு கூர்ந்தார். ஆவியானவரை பற்றி சொல்றார். நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று
கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். 16ஆம் வசனத்துல சொல்றான். சபையில பல பாஷையில் பேசும் அனுபவத்தை இன்னும் சபை பெற்றுக்கொள்ளல. அந்த சபைக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்ல. சமாரியர் எப்படி பெற்றுக்கொண்டாங்க? கைகளை வைக்கும் போது பெற்றுக்கொண்டாங்க. ஆனா பெந்தேகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது அவர்கள் பற்பல பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள். அப்ப இது எப்படின்றது அவனுக்கு சொல்ல தெரியல, அதை விளக்க முடியல. ஆனாலும் கொர்நேலியு வீட்டில் இருந்த அனைவரும் பேசும்போதே இயேசுவை விசுவாசித்த போது ஆவியானவரை நிறைவே பெற்றார்கள். அந்த கொர்நேலியோ வீட்டுல அங்க கூடியிருந்தவர்கள் எல்லாரும் பேதுரு பேசும்போதே அவனை தொடர்ந்து பேச விடாதபடிக்கு ஆவியானவர் இறங்கி பல பாஷைகளிலே பேச ஆரம்பித்தார்கள். இதுதான் இன்றும் நடக்கும் அனுபவம். அதனால்தான் தேவனை தடுக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவர் அவங்களெல்லாம் சந்திக்க நினைச்சிட்டாரு. ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் அந்த இடத்துல இறங்குச்சு. நான் அதை தடுக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம். இதற்கான விடை சட்டவாதிகளிடம் இல்லை. புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய கிருபையினால் மட்டுமே. அவர்கள் இயேசுவை விசுவாசித்த போது அவர்களுக்கு மனம் மாறும் வரமும் ரட்சிப்பின் வரமும் தேவன் அளித்தார். தேவனுடைய வசனமும் யூதர்களும் புறஜாதிகளும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாகி ஒரு சபை உருவாக்கப்படுகிறது என்பதை பற்றி கூறுகிறது. எபேசியர்கள் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? 2 திறத்தாரும் சேர்ந்து இருக்கிறது தான் ஒரு சபை. ஆனால் இந்த ரகசியம் மறைக்கப்பட்டிருந்தது. 1 பேதுருல போட்டிருக்குது 1 அதிகாரத்துல தேவதூதர்களுக்கு கூட தெரியலையா. இன்றைக்கு சபை கூடி ஆராதிக்கும் போது ஆச்சரியமா அவங்க பாக்குறாங்களாம். அப்போ புறஜாதிகளுக்காக முதல்கள் யூதர்களை ஆண்டவர் கூட்டு யூதர்கள் மூலமாக புறஜாதிகளையும் தொட வேண்டும், உலகம் முழுவதும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம், அவருடைய விருப்பம். கிறிஸ்தவர்கள் ஒருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கலாச்சார வேறுபாடுகள் அல்லது தனிப்பட்ட நம்பிக்கை நிமித்தம் ஏற்பட பிரச்சனைகள் எழக்கூடாது. இது ரோமர் 14:15 2 அதிகாரத்துல அழகா பவுல் எழுதுறாரு. ஆரம்ப கால சபையில் இருந்த யூத கிறிஸ்தவர்களில் சிலர் புறஜாதிகள் யூதர்களாக மாற வேண்டும் என்று விரும்பினர். அதே நேரத்தில் சிலர் புறஜாதி விசுவாசிகள் யூதர்களாக இருப்பதை நிறுத்திவிட்டு புறஜாதிகளாக மாற வேண்டும் என்று விரும்பினர். இப்படிப்பட்ட ஒரு பெரிய குழப்பம் அங்கு இருந்தது. இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புவதை தேவன் புறஜாதியாருக்கு அருள் செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த சம்பவம் தான் மிகவும் முக்கியமானது. சரி, இந்த பகுதியிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? யாராவது ஒருத்தர் சொல்றீங்களா? சுருக்கமா சொல்லுங்க. என்ன நம்ம கற்றுக்கொள்கிறோம்? மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க. யாரா இருந்தாலும் ஆண்டவரோட சித்தம் இருந்துச்சுன்னா அவங்க அவரோட இதுல மக்களோட, அதாவது யூதரா இல்லாத ஜனங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்றது, மனுஷங்களுக்கும் அந்த மனமாற்றம் வருது. வெரி குட், வெரி குட். இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனை நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு கூட்டம் கூடுது, ஒரே ஆளு அவர் ஹேண்ட்ஷேக் பண்றாரு இல்லையா? எல்லாரும் அவரோட வாக்குவாதம் பண்றாங்க. ஆனா அந்த இடத்துல பெரிய ஒரு அமைதி. அவரு சரியா அந்த காரியத்தை எல்லாம் ஒன்னொன்னா சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு வல்லமை அவருக்கு கொடுக்கப்பட்டது. அது எதனால வந்தது? பரிசுத்த ஆவியானவர்னால அந்த இடத்துல இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்களுக்குள்ள எத்தனையோ கூட்டம் நடக்குது இல்லையா? கமிச்சி எல்லாம் நடக்குது. எத்தனையோ குழப்பங்கள், தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத விவாதம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, அவர் நடக்கும் போது ஒரு பெரிய ஒரு அமைதி, ஒரு பெரிய ஒரு பீஸ், ஒரு சமாதானம் அந்த இடத்துல வருது. ஒரு கன்சென்சஸ் வருது. எல்லாருமா சேர்ந்து அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு அங்கிருந்த விருத்த சேதனம் பண்ணப்பட்ட அந்த யூத விசுவாசிகளுடைய கண்களை தேவன் திறந்தார். அதனாலதான் இவ்வளவு முக்கியமா அந்த பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்த பகுதிக்கு போவோம்.
யூதர்கள் புறஜாதிகளை உற்சாகப்படுத்தினார்கள். 19வது வசனத்திலிருந்து 26ஆம் வசனம். ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே என்று மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றித்திருந்தார்கள். பாருங்க, சேவான் கொலை செய்யப்படுகிறார் இல்லையா? எல்லாரும் அதுக்கப்புறம் எல்லாம் அந்த சபைகள் எல்லாம் சிதறுண்டு போச்சுன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் இல்லையா? 7ஆம் அதிகாரத்துல 8ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். ஆனா சிதறுண்டவர்கள் கூட என்ன பண்றாங்க? போகிற இடத்துல எல்லாம் ஆண்டவருடைய மகிமையை செலுத்தி ஆண்டவருடைய ஊழியம் செய்யறாங்க இல்லையா? நம்மளா இருந்தா போய் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம், வீடு போச்சு, சொத்து போச்சு, எல்லாம் போச்சு, வேலை போச்சு அப்படின்னு நம்ம முறுமுறுப்போம். ஆனா அவங்க இது என்ன மிருத்தலா? ஹலோ, என்னப்பா அவங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அவர்கள் சீப்புரத்தி வாரும் சிரேனே பட்டணத்தில் சிலர் கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்தார்கள். எப்படி சுவிசேஷம் பரவுது பாருங்க. கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்து அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படி பர்னபாவை அனுப்பினார்கள். 4ஆம் அதிகாரத்துல பார்த்த பர்னபாவை திருப்பி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப பேதுருவை அதோட நிறுத்திட்டோம் இல்லையா? இப்ப பர்னபாவை பார்க்கிறோம். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லோருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்தாவினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கப்பட்டது. அப்ப ஸ்தேவானுடைய மரணத்துக்கு பிறகு விசுவாசிகள் சிதறடிக்கப்படுகிறாங்க, ஊரை விட்டு ஓடுறாங்க, எங்க போறது எங்கெல்லாமோ ஓடுறாங்க. ஒரு சிலர் சீரியாவின் தலைநகரான அந்தியோகியாவை சென்றடைந்தார்கள். இந்த அந்தியோகியா பட்டணம் ரொம்ப முக்கியமான பட்டணம். அந்த காலத்துல 3 பட்டணம் தான் ரொம்ப முக்கியமான பட்டணமா இருந்தது. ஒண்ணு ரோம சாம்ராஜ்யம், அது இன்னொன்னு அலெக்சாண்ட்ரியா, 3வது அந்தியோகியா. இந்த அந்தியோகியா 300 மைல் தொலைவில் இருந்தது. எருசலேமை விட்டு 300 மைல் அப்படின்னா ஏறக்குறைய திருச்சி தூரம்னு வச்சுக்கோங்க. அப்ப எவ்வளவு தூரமா அவங்க ஓடி போயிருக்காங்க பாருங்க. இது அப்போஸ்தலர் 13:10 குறிப்பிட்டுள்ள அந்தியோகியா அல்ல, 16 வெவ்வேறு அந்தியோகியா. ஆனா இந்த அந்தியோகியா ரொம்ப பெரிய ஒரு பட்டணம். 1,00,000 பேர் அங்க இருந்திருப்பாங்கன்னு சொல்றாங்க. இது ரோம பேரரசின் 3வது பெரிய நகரமாக அந்தியோகியா திகழ்ந்ததுன்னு சொல்றாங்க. இதுல ரொம்ப அற்புதமான கட்டடங்கள்லாம் இருந்தது, பெரிய பெரிய கட்டடங்கள் இருந்தது. அந்தியோகியா தி கோல்டன் ஈஸ்டர்ன் குவீன், கிழக்கின் ராணி என்று இதற்கு முடிசூட்டப்பட்டதுன்னு சொல்றேன். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இப்படிப்பட்ட இடத்துல அவங்க ஓடி போகும்போது அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? ஐயோ, இங்க ரொம்ப நல்லா இருக்கு, இங்க நல்லா இருந்துக்கலாம், இது ஒரு வீடு கட்டிக்கலாம், இப்படியெல்லாம் அவங்க நினைக்கல இல்லையா? இவங்க இதெல்லாம் பார்க்கல. பிரதானமான வீதி 4 மைல்களுக்கு மேல் நீளமானது, பளிங்கு கற்களால் அமைக்கப்பட்டது மற்றும் இருபுறமும் பளிங்கு தூண்களால் வரிசையாக இருந்தது. பண்டைய உலகில் இரவில் தெருக்களில் இந்த நகரத்துலதான் விளக்கு இருக்குமா. பரபரப்பான துறைமுகம் மற்றும் ஆடம்பரம் மற்றும் கலாச்சாரத்திற்கான மையமாக இருந்த அந்தியோகியா அனைத்து வகையான மக்களையும் கவர்ந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்தியோகியா மக்கள் சுவிசேஷம் அங்கு பரவ வழிவகுத்தனர். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க இல்லையா? ஐயோ, இந்த
பட்டணம், கெட்டு போன பட்டணம், இங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது இல்லையா? கர்த்தர் அந்த இடத்துலயும் இந்த உபத்திரவப்பட்ட விசுவாசிகளை அனுப்பி அங்கேயும் அற்புதம் செய்யறாரு. இங்கு நிறுவப்பட்ட சபை மக்கள் பவுல் சுவிசேஷத்தை புறஜாதியினர் வசிக்கும் தேசங்களுக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை வழங்கினார்கள். உபத்திரவப்படுத்தப்பட்ட விசுவாசிகள் அந்தியோகியாவுக்கு சென்றடைந்த போது அவர்கள் கட்டிடங்களின் மகத்துவத்தையோ குடிமக்களின் பெருமையோ பார்த்து பயப்படவும் இல்ல, ஆச்சரியப்படவும் இல்ல, அங்கேயே மயங்கி இருந்துடவும் இல்ல இல்லையா? ஆனா நம்ம கூட ஒரு இடத்துக்கு போகும்போது அதெல்லாம் பார்த்துட்டு தான் வரவுமே ஒழிய ஆண்டவர் எதுக்காக நம்ம அங்க அனுப்புறாருன்றத நம்ம யோசிச்சு பார்க்கறதே கிடையாது. தேவனுடைய வார்த்தை அவர்களுடைய உதடுகளில் இருந்தது, தேவனுடைய கரம் அவர்களின் சாட்சியில் இருந்தது. அங்கு அவர்கள் மூலமாக அநேக பாவிகள் மனம் திரும்பி விசுவாசித்தார்கள். இது தேவனுடைய கிருபையின் ஒரு அற்புத செயல். எருசலேமில் இருந்த சபை தலைவர்கள் சிதறிய மந்தையான விசுவாசிகளை வழிநடத்தும் பொறுப்பை பெற்றிருந்தனர் இல்லையா? அப்ப அது அங்கிருந்த புறஜாதி சபைகளை உள்ளடக்கியது. இங்க யூத விசுவாசிகள் மட்டுமல்ல, புறஜாதி விசுவாசிகளும் இங்கதான் அதிகமா பெருகுனாங்கன்னு சொல்லி சரித்திரம் கூறுகிறது. அந்நாட்களில் அப்போஸ்தலர்கள் எருசலேமில் இருந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். எனவே சபை மக்கள் மூப்பர்கள் பர்னபாவை அந்தியோகியாவில் புறஜாதியார் மத்தியில் என்ன நடக்குது போய் பார்த்துட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்புறாங்க. பர்னபா யாரு? அவனுடைய புனை பெயர் ஆறுதலின் மகன். 4:36. பவுல் ஒரு காலத்துல ரட்சிக்கப்பட்டு வந்த போது எந்த அப்போஸ்தலனும் அவரை சேர்த்துக்கவே இல்லை. அவரை குறித்து டவுட் இருந்தது. இவர் உண்மையான விசுவாசிதானா, இயேசுவை ஏற்றுக்கொண்டாரா இல்ல வேஷம் போட்டாரான்னு சொல்லி அவரை ஒதுக்கி வச்சாங்க. ஆனா அந்த நேரத்துல இந்த ஆறுதலின் மகனான பர்னபா தான் அவரை கூட்டிட்டு வந்து அப்போஸ்தலர்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி இவங்களை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கினார். அவன் நல்லவனும் பரிசுத்தாவியலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அவர் நீதி உள்ள மனிதனாக காணப்பட்டான். அவன் தன்னுடைய அன்றாட வாழ்வில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அவன் ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தான். இதுதான் அவனை குறித்த வர்ணனை. அவன் சபையை ஊக்குவித்த விதத்திலிருந்தும் சவுலை ஊக்குப்படுத்திய விதத்திலிருந்தும் அவன் ஒரு விசுவாசம் உள்ள மனிதன் என்பது தெளிவாகிறது. புதிய கிறிஸ்தவர்கள் மற்றும் புதிய சபைகள் தங்கள் வளர்ச்சியிலும் ஊழியத்திலும் அவர்களை ஊக்குவிக்க பர்னபாவை போன்றவர்கள் நிச்சயமாக தேவை. நம்ம ஊழியம் செய்யறதுன்னா போய் பிரசங்கம் பண்றது, பெரிய மேடையில பேசுறதுன்னு இல்ல. ஒருவருக்கொருவர் ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்ல, அவங்களை விசாரிக்க, இப்படிப்பட்டதும் ஒரு ஊழியம் தாங்க. விசுவாசிகள் சில நேரத்துல சோர்ந்து போயிடுறாங்க. பிரச்சனைகள் அவர்களை நெருக்கும் போது, பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும்போது, வியாதிகள் வரும்போது யாராவது என்கிட்ட பேச மாட்டாங்களான்னு ஏங்குகிற விசுவாசிகள் உண்டு. அவங்கள கூப்பிட்டு ஒரு நல்ல வார்த்தையை பேசி அவங்களுக்காக ஜெபித்து அவங்கள உற்சாகப்படுத்தும் போது எவ்வளவு பெரிய ஒரு ஊழியம் தெரியுமா? அப்படித்தான் இந்த பர்னபா செய்தான். அப்ப அந்த இடத்துக்கு அவங்கள அனுப்புறாங்க. முதலாவது அவர்களை பார்த்து சந்தோஷப்பட்டான். அவர்களோடு தேவனை ஆராதித்தது அவனுக்கு ஒரு புதிய அனுபவமா இருந்தது. ஏன்னா புறஜாதிகள் எல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கும் போது அதை பார்க்கும் போது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகம் வந்தது. எந்த விதத்திலும் அவர்களை அவன் குற்றம் கண்டுபிடிக்கவில்லை. மாறாக கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லோருக்கும் புத்தி சொன்னார். வசனம் 23. நிலைத்திருக்கும்படி என்ற வார்த்தையின் அர்த்தம், எந்த கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோமோ அதே கிருபையில் நிலைத்திருக்க தேவன் அருள் புரிவார் இல்லையா? பவுல் சொல்றாரு, நான் வந்து தேவனுடைய கிருபையினாலதான் நான் இருக்கிறேன், அதனாலதான் நான் நிலை நிற்கிறேன். தேவனுடைய கிருபைதான் என்னை தாங்குது. அப்ப தேவனுடைய கிருபையிலே நிலைந்திருக்கணும். தேவனுடைய கிருபையிலே நம்ம ரட்சிக்கப்பட்டோம், அதிலேயே நம்ம நிலைத்திருக்கணும். அதுதான் அவர் சொல்றாரு. அதனால் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தினான். இன்ன சம்பவம் இஸ்ரவேல் மக்களுக்கு யோசுவா அளித்த உறுதிமொழியை நமக்கு நினைவுபடுத்துகிறது. நீங்க வாசிச்சு பாருங்க, யோசுவா 22:5. கர்த்தருக்குள் நிலைத்திருத்தல் என்பது கர்த்தரை நேசிப்பது, அவருடைய கட்டளையின்படி நடப்பது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, முழு மனதோடு அவருக்கு சேவை செய்வது என்பதே. நாம் அவருக்கு உரியவர்கள்,
மற்றும் அவரை மட்டும் பின்பற்றுவதையும் தான் அவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். வேற ஒண்ணுமே அவர் எதிர்பார்க்கல. ஆனா எந்த மனிதனும் ரெண்டு எஜமான்களுக்காக ஊழியர் செய்யவே முடியாது. பர்னபா மூலம் ரெண்டு முக்கிய நிகழ்வுகள் அந்தியோகில நடந்தது. ஒண்ணு, சபையில நடந்த நிகழ்வுகள் மூலமாக அந்த நகரத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது. அவன் போன பிறகு பெரிய ஒரு ரிவைவல், ஒரு பெரிய ஒரு அபிஷேகம் அந்த இடத்துல வந்தது இல்லையா? அப்ப அதனால் அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அது ஒண்ணு. அது வசனம் 24. இரண்டாவதாக, சவுலை தேடி கண்டுபிடிக்க சபை பர்னபாவுக்கு உற்சாகமும் உதவியும் அளித்தது. அங்கிருந்து கொஞ்சம் தூரம் நான் ஒரு மேப் போட்டிருக்கேன் பாருங்க. அதனால் பர்னபா தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அவனை அழைத்து கொண்டு வந்தான். எத்தனை ஊழியம் பண்றான் பாருங்க. அதற்கு அவ்வளவு தூரம் போய் அவனை அழைத்து கொண்டு வர வேண்டுமா? எதற்காக அழைத்து கொண்டு வேண்டும்? தமிழ் மூலமாகத்தான் தேவன் புறஜாதிகளை சந்திக்க போகிறார் என்று அவனுக்கு தெரியும். இதுக்கப்புறம் தான் புறஜாதிகள் அதிகமா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள் இல்லையா? பர்னபா தான் சவுலை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். 9ஆம் அதிகாரத்துல பர்னபா சவுலை அந்தியோகியாவுக்கு கூட்டிக் கொண்டு வருவதற்கு 10 வருடங்களுக்கு முன்னாலேயே இயேசுவை ஏற்றுக்கொண்டானான். அந்த 10 வருஷம் பாவம் எங்கேயோ தனியா அவன் ஊழியம் செய்திருக்கான். அவன் எங்கெல்லாம் ஊழியம் செய்தான் பாருங்க. அதுவரை சவுல் தர்சு பட்டணத்தில் என்ன செய்து கொண்டிருந்தான் என்று வேதத்தில் எங்கும் கூறப்படவில்லை. ஒருவேளை யூதர்கள் மற்றும் புறஜாதியாரிடம் சுவிசேஷத்தை போதித்துக் கொண்டிருந்திருப்பான் என்று கூறப்படுகிறது. அந்த காலத்தில் தான் சிலிசியா சபை ஏற்படுத்தி இருப்பான் என்று கருதப்படுகிறது. அங்குதான் அவன் அதிகம் உபதிரவப்பட்டான் என்றும் கூறப்படுகிறது. 2 கொரிந்தியர் 11 எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளவாய் அவன் உபதிரவப்பட்டான். அதனாலதான் 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும் சொல்றாரு. அப்ப இந்த இடத்துலதான் அவன் உபதிரவப்பட்டிருப்பான் என்று கருதப்படுகிறது. பர்னபா சவுலுக்கு என்ன உதவி செய்தானோ அதுபோல இன்று காணப்படும் எல்லா விசுவாசிகளும் செய்ய வேண்டும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பு. இந்த ஊழியத்தை நம்மளால செய்ய முடியாதா? மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற, மற்றவர்களுக்கு டீச் பண்ணுகிற, பெரிய பிரசங்கம் பண்ண வேண்டாம், டீச் பண்ணி அவங்களை என்கரேஜ் பண்ணி அவங்களை சரியா நடத்தி அவர்களுக்காக ஜெபித்து அந்த ஊழியத்தை நம்ம செய்ய முடியாதா? நிச்சயமா செய்யும். இந்த அந்தியோகியாவில் தான் விசுவாசிகள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். முதலா புதிய ஏற்பாட்டில் 3 இடங்களில் மட்டும்தான் கிறிஸ்தவர்கள் என்ற வார்த்தை இடம்பெற்றுள்ளது. இந்த பெயரின் அர்த்தம் கிறிஸ்து உடையவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இயேசுவை விசுவாசித்து கிருபையினால் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். இன்று இவ்வாறு காணப்படுகிறதா? எல்லாரும் ஜெயிலுக்கு போறவங்களும் கிறிஸ்தவ பேர் வச்சிருக்காங்க, செயின் போட்டிருக்காங்க, அதுல ஒரு கிராஸ் போட்டிருக்காங்க. ஆனா கிறிஸ்து உடையவர்களா இருக்கிறாங்களா? சாட்சி உடையவர்களா இருக்கிறாங்களா? கிறிஸ்டியன் தான் இல்லையா? இப்ப பாருங்க, இந்த 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 மேப்ல பாருங்க, எருசலேம் இங்க இருக்குது, இங்க இருந்து நேரா அந்தியோகியா வரைக்கும் 300 மைல் போயிருக்கான். அப்புறம் அங்கிருந்து தர்சுக்கு போய் பவுலை கூட்டிட்டு போய் தர்சு அந்த பவுல் அங்கிருந்து சிலிசியாவுக்கு போய் அங்க ஊழியம் செய்திருக்காரு. சீப்ரு தீவுல ஊழியம் செய்திருக்காரு. இப்ப நம்ம நம்மளுக்கு எல்லாம் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு இல்லையா? ஒண்ணும் இல்லைன்னா இப்ப பஸ் கூட இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா ஆண்டவருக்காக ஏதாவது பிரயாணம் செய்யறோமா? பிரயாணம் செய்யற இடத்துல நம்ம ஆண்டவரை பத்தி சொல்றோமா? ஆண்டவருக்காக தான் நான் இந்த இடத்துக்கு போறேன், நம்ம போறோமா? இதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த பகுதியின் மூலமா நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஏதாவது ஆண்டவர் நம்மளோட பேசுறாரா? சொல்லுங்க. என்ன ஆண்டி சொல்றீங்க? நான் பவுலா, நான் பர்னபாவா, நான் அங்க இருக்கிற அந்த சபையா? என்ன ஆண்டி என்னால செய்ய முடியும்னு யோசிக்கிறீங்களா? என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க, ஒரே வார்த்தை. அம்மா, நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்காக ஆண்டவர் பத்தி சொல்லணும்லம்மா.
ஆஹ் நம்ம ஆண்டவரை பத்தி அவர் ஊழியக்காரர் பெரிய ஆவியில் நிறைஞ்சவங்க எல்லாம் இருக்கும்பா. முழு இருதயத்தோட அவர் தேடும் போது நம்மளுக்கு கிருபை கொடுத்தாரு, புதுசா ரட்சிப்பு கொடுத்தாரு. அந்த ரட்சிப்பு இலவசமா பக்கத்துல யாருக்காவது ஒத்து இல்ல வீட்டுல இருக்கிட்ட சொல்லணும். அந்த தைரியம் கூட இல்லாம இருக்குதம்மா. இருக்கணும், அந்த தைரியம் எல்லாம் வரணும்ன்றாரு. அதாவது காலையில எழுந்த உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு என்ன சாம்பார் செய்யலாமா, அந்த கூட்டு செய்யலாமா, இப்படி அனுப்பலாமா, அப்படி அனுப்பலாமா, இதுதான் நம்ம சிந்தை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளுக்கு ஜீவனை கூட்டி கொடுக்கறது அவருக்காக. ஆண்டவரை இன்னைக்கு நான் யாருக்கிட்ட பேசணும், நான் எப்படி பண்ணணும், நான் என்ன படிக்கணும், நீங்க எப்படி எனக்கு கூட பேச போறீங்க, உமக்காக நான் என்ன செய்யணும், நீங்க அதை எனக்கு வெளிப்படுத்துங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தோட நம்ம எழுந்திருப்போமானால் ஆண்டவர் நம்மை நடத்துவார். போகிற இடத்துல நம்மை சாட்சியாக வைப்பார். சரி, அடுத்த பகுதிக்கு போலாம். புறஜாதிகள் யூதர்களுக்கு உதவினார் இல்லையா? இன்றைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கிளை சபையில ஏதோ ஒரு கஷ்டம் வருது, நஷ்டம் வருது, ஏதோ ஒரு பிரச்சனைன்னா நம்ம என்ன செய்வோம், மூடி ஜெபிப்போம், உபவாசம் எடுத்து ஜெபிப்போம். அவர்களுக்காக நம்ம முட்டி போராடி ஜெபிப்போம்னு சொல்லுவேன். அவர்களுக்கு உதவி செய்வோன்ற எண்ணம் நம்மளுக்கு வருமா? அதுதான் இவங்க செய்திருக்காங்க இல்லையா? புறஜாதிகளை யூதர்கள் ஒதுக்கி வச்சாங்க. ஆனா புறஜாதிகள் என்ன செய்யறாங்க, யூதர்களுக்கு உதவினாங்க. இந்த 4 வசனத்துல எவ்வளவு அருமையான காரியங்கள் இருக்கு தெரியுமா? அந்நாட்களிலே எருசலேமில் இருந்த சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிலிபுத்தியூர் ராயனுடைய நாட்களில் உண்டாயிற்று. அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா சவுல் என்பவருடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள். ஆதி சபையில அப்போஸ்தலர் மற்றும் தீர்க்கதரிசிகள் எல்லாம் அந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை இல்லையா? யாரு வேணா சபையை ஆரம்பிக்கலாம். எபேசியர் 2:20 இவங்க மூலமாக தான் ஆதி சபை கட்டப்பட்டதுன்னு போட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிலை மாறியது. திரும்ப அஸ்திபாரம் போட வேண்டியதிலேயே போட்டுட்டாரு. ஒரு வாட்டி ஆண்டவர் போட்டுட்டாரு. புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் ஆவியானவரின் மூலமாக தேவனுடைய செய்தியை பெற்றுக்கொண்டவர். அன்றைக்கு பைபிள் கிடையாது, நம்மள மாதிரி ஒரு புல் பைபிள் கிடையாது. பழைய ஏற்பாடு தான் இருந்தது. புதிய ஏற்பாட்டுல ஒரு புக்கு கூட கிடையாது. அந்த செய்தியை சமய மக்களுக்கு ஒரு சில நேரங்களில் பல மறுபாஷைகள் மூலம் தெரியப்படுத்தினர். இந்த செய்தி மொழிபெயர்க்கப்பட்டு அது தேவனிடத்திலிருந்து வந்த செய்திதானா என்று சரிபார்க்கப்பட்டது. இதுக்கும் வசனம் நான் கொடுத்திருக்கேன். அன்று புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் தேவனுடைய செய்தி வார்த்தையை உடனுக்குடன் பெற்றுக்கொண்டார்கள். என்ன புக்கு இல்ல, பைபிள் இல்ல இல்லையா? அதனால மக்கள் மூலமா, விசுவாசிகள் மூலமா தான் ஆண்டவர் பேசினாரு. இன்று தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய வார்த்தையை வாசித்து ஆவியானவரோடு நம்மோடு இடைப்படும் போது தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்கிறோம். எத்தனையோ வெர்ஷன்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் பைபிள் வந்திருக்கு. எல்லா பாஷையிலையும் பைபிள் பிரிண்ட் ஆயிருச்சு இல்லையா? இந்தியாவில இருக்கிற எத்தனையோ பாஷைகள்ல இன்னைக்கு இன்னும் கூட டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே இருக்காங்க. நம்மிடத்துல முழு வேதாகம் இருக்குது. எவ்வளவு பெரிய நம்ம ஃபார்ச்சுனேட், எவ்வளவு பாக்கியசாலிகள். நம்ம வேதத்தை வாசிக்கிறோமா? வேதத்தை வாசித்து தியானிக்கும் போது அப்போதான் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார், எச்சரிக்கிறார், நம்மோடு இடைப்படுகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை நிலைநிறுத்துகிறார். இது ஆவியானவர் வசனத்தின் மூலமாக செய்கிற ஒரு ஊழியம். இன்றும் தேவனுடைய வார்த்தைகள் அவருடைய ஊழியர்கள் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு யூடியூப் பார்த்தா எத்தனையோ மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது இல்லையா? அப்படியே நமக்கு கிடைக்குது. இந்த வார்த்தைகள் நம்பப்படக்கூடியதா என்று நிச்சயமாக கூற முடியவில்லை. இன்றைக்கு பலவிதமான தவறான போதனைகள் நடந்துட்டு தான் இருக்குது. அப்ப அதை எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும்? வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை என்று சொல்லி ஏசாயா 8:20 போடப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். இன்றைக்கு எங்க பார்த்தாலும் தீர்க்க தரிசிகளை பார்த்து ஓடுகிற காலமா இருக்கிறது. அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல,
தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று எரேமியா தீர்க்கதரிசி எச்சரிக்கிறார். எரேமியா 23:16. அதனால எல்லாரும் தப்பு செய்யறாங்க, எல்லா தீர்க்க தரிசனமும் தப்புன்னு நான் சொல்லல. ஆனா நம்மோடு கூட ஆண்டவர் பேச வல்லவரா இருக்கிறார். நம்ம சமயம் கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்போது ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். அந்நாட்களிலே எருசலேமில் இருந்த அந்தியோகியாவுக்கு வந்த ஒரு சில தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அவர்கள அகபு அவனும் ஒருத்தன். அவன் மூலமா என்ன வருதுன்னா, உலகம் எங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் மூலமாக ஒரு எச்சரிப்பின் வார்த்தை அவன் மூலமாக வருது. அது அப்படியே உண்டாயிற்று. யூதாவின் பஞ்சம் மிகவும் கொடியதாய் இருந்தது. இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் சபை மக்கள் அவரவர் தங்கள் திராணிக்கு தக்கதாக, அன்னைக்கு பெரிய ரிச் பீப்புள் இருந்திருக்க மாட்டாங்க, பெரிய ஐஸ்வர்யவான்கள் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா இருக்கிறதெல்லாம் திரட்டி என்ன செய்யறாங்க, யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அவர்கள் சேகரித்து பர்னபா சவுல் என்புடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள். ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையான தீர்க்க தரிசனத்தின் நோக்கம் எதிர்காலத்தை பற்றி நாம் அறிந்து நமது ஆர்வத்தை திருப்திப்படுத்துவதற்காக அல்ல. தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து என்ன செய்ய வேண்டுமோ அதை உடனே செய்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுதான். விசுவாசிகளால் பஞ்சம் வருவதை தடுக்க முடியவில்லை, ஆனால் அவர்களால் உதவி கரங்கள் நீட்ட முடிந்தது. இது முக்கியமான ஒரு காரியத்தை நமக்கு தெரிவிக்கிறது. அதாவது யாராவது ஆவிக்குரிய நன்மைகளை நமக்கு செய்திருப்பார்களானால் அவர்களுக்கு நாமும் நம்மால் முடிந்த உதவி செய்ய வேண்டும். இந்த சர்ச்சுக்கு கொடுக்க மாட்டேன், அவங்க ஒண்ணும் செய்ய மாட்டேங்க, ஆனா அவங்க வந்து கல்யாணத்துக்காக போனோம், மரித்து போனா அடக்கம் பண்றதுக்கு வேணும், இதுக்கு மாத்திரம் ஒரு சபைக்கு போறது அது தப்பு. எந்த சபைக்கு போகிறோமோ ஊழியங்களுக்காக நம்ம கொடுக்கணும். இதைத்தான் தேவனும் எதிர்பார்க்கிறார். திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். கலாத்தியர் 6:6. எருசலேம் இருந்த விசுவாசிகள் அந்தியோகியாவுக்கு சுவிசேஷத்தை கொண்டு சென்றார்கள். பின் புதிய விசுவாசிகளை ஊக்கப்படுத்த பர்னபாவை அனுப்பினார்கள். அதனால் அந்தியோகியாவில் இருந்த விசுவாசிகள் யூதேயாவில் இருக்கும் விசுவாசிகளுக்கு பணம் சேகரித்து அனுப்புவது சரிதானே? உண்மைதான். ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு பவுலும் புறஜாதி விசுவாசிகளை விட்டு யூதேயாவில் இருந்த யூத விசுவாசிகளுக்கு கொண்டு சென்றார் என்று வாசிக்கிறோம். பின்னாலே அப்போஸ்தலர் 24, ரோமர் 15. எருசலேம் சபையில் ஏற்பட்ட மாற்றத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஒரு காலத்தில் அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. அப்படின்னா முதல்ல அவங்க இந்த கம்யூனிசம் மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்து பொதுவா வச்சு இப்படி எல்லாம் செய்துகிட்டு இருந்தாங்க இல்லையா? 5ஆம் அதிகாரம் அனனியா சப்பீராவுக்கு பிறகு அதுல மாற்றம் வந்தது. மற்றவர்களிடம் உதவி கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார், அதிகமாக ஆசீர்வதித்தார். அதனால் இயேசுவை அறியாத தேசங்களுக்கு அவர்களை தேவன் சாட்சியாக வைத்தார். இதுதான் இல்லையா? அது அவர்களுக்கு தேவன் கொடுத்த இளைப்பாறுதலின் காலங்கள் என்று சொல்லி 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்குது. சுவிசேஷம் யூதர்களிடமிருந்து சமாரியர்களுக்கும் மற்ற ஜாதிகளுக்கும் கொண்டு செல்லப்பட்ட போது மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கும் செயல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டது. கிறிஸ்தவர்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிப்பது அப்போஸ்தலர் 2:44-45 படிச்சு பாருங்க. அதல்ல அப்போஸ்தலர் 19:29 படியே. அதாவது அவரவர் தங்கள் திராணிக்கு தக்கதாக. இதே பவுல் 2 கொரிந்தியர் 8-9 அதிகாரத்திலும் கூறியுள்ளார். பணத்தையும் பொருட்களையும் தேவையுள்ளவர்களுக்கு கொடுக்க பர்னபாவையும் சவுலையும் அனுப்பினது அவர்கள் மேல் இருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. ஐயோ, இவங்க கிட்ட கொடுத்து அனுப்பிடலாமா, இவங்க எடுத்துட்டு எங்கேயாவது ஓடிடுவாங்களா, இவங்க செலவு பண்ணுவாங்களா, இந்த 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 டவுட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இல்ல. வேதத்தை கற்றுக் கொடுத்த இந்த இருவருக்கும் வேறொரு ஊழியத்தையும் தேவன் கொடுத்தார். எருசலேமில் இருந்து அந்தியோகியாவுக்கு சென்ற வழியெல்லாம் அவர்கள் வார்த்தையை பகிர்ந்தளித்தார்கள். போகிற இடங்களெல்லாம் ஆண்டவருக்கு சாட்சியா இருந்தார்கள்.
வெகு விரைவில் இவர்கள் இருவரும் நற்செய்தி மற்ற புறஜாதி தேசங்களுக்கு கொண்டு செல்ல போகிறார்கள். 13 அதிகாரம். ஒருமித்து பல மைல்கள் பிரயாணம் செய்ய போகிறார்கள். மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானையும் ஊழியத்தில் அவர்களோடு சேர்த்து கொள்ள போகிறார்கள். 12 அதிகாரம். இவன் பேதுரு மூலமாக ரட்சிக்கப்பட்டவன். இவனுடைய வீட்டில்தான் எருசலேம் சபை கூடி ஆராதித்தார்கள். ஆனால் அவனால் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் இடையில் பிரிவினை உண்டாயிற்று. இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். பின்பு அவன் பவுலுக்கு பிரயோஜனம் உள்ள ஊழியனாகவும் மாறினான். இவன் தான் மார்க்கு எழுதின சுவிசேஷத்தை எழுதினான். யூத விசுவாசிகள் புறஜாதிகளிடமிருந்து உதவி பெறுவது தாழ்மையான அனுபவமா? அது அன்பின் அழகான ஆர்ப்பாட்டம் மற்றும் ஒற்றுமையின் அற்புதமான சாட்சி. சரி, இந்த பகுதியிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்? டைமாவது சொல்லுங்க, மடமடன் சொல்லுங்க. ஒரு வசனம் இருக்குது, இந்த பகுதிக்கு பொருத்தமான ஒரு வசனம் இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். மூன்று பகுதியில எந்த பகுதியா இருந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரம். எல்லாருக்கும் நோட்ஸ் போகுது. கத்தரி நான் எக்காலத்திரி ஸ்தோத்தரிப்பேன்ற மாதிரி போகும்போது வழியெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு இதை வந்து சீஷத்துவத்தை அவங்க தொடர்ந்துகிட்டே இருந்தாங்க ஆண்டி. எந்த இடத்துல போனாலும் அவங்க வந்து அதை விடாம அதுக்கு ஏற்றாப்புல பரிசுத்தாவியானவர்களோட கிருபையினால அவங்களுக்கு